ஐபிஎல்லோட செகண்ட் மேட்ச் எம்ஐ வர்சஸ் கேகேஆர். இதில் எம்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிட்ட வர டைமில் அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவர்சீஸ் ஸ்டார் பிளேயர்ஸான ஜாக்ஸ் மற்றும் ஷட்னர் இன்னும் எம்ஐ கேம்பில் ஜாயின் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஜஸ்பீத் பும்ரா அவர் பெங்களூர் இருக்கிற என்சிஏ கிட்ட போய் அவரோட ஃபிட்னஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் சாட்டர்டே ஈவினிங் தான் எம்ஐ கேம்பில் ஜாயின் பண்ணுவார்னு நியூஸ் வருது. எம்ஐக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கப்ஸும் அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாட்னர், வில் ஜாக்ஸ் என்னதான் இன்னும் கேம்பில் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. ஒரு ருத்தர் ஃபோர்ட் மாதிரி ஒரு கார்மன் பாஷ் இருக்கார். அப்புறம் இந்தியன் பிளேயருக்கும் அவங்க பேக்கப் சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நமந்தீருக்கு பதிலாக மயங்க் ராவனும், ஒரு மயான் மார்க்கண்டேக்கு பதிலாக ரகு சர்மானும், ஒரு அஸ்வினி குமாருக்கு பதிலாக ஒரு முகமது சலாவுதீன் நிசாரனும் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி அவங்களுக்கு சாட்னர் மாதிரி ஒரு பவுலர் வேணும்னா ஒரு இந்தியன் டேலண்ட்டையும் எடுத்து வச்சுருக்காங்க, அதர் அன்கோலேக்கர். அவரும் மும்பை 11 ப்ராபப்ளி இப்படி தான் இருக்கணும் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேகேஆரை பார்ப்போம் வாங்க. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க காம்பினேஷனை எப்படி செட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. முக்கியமாக அவங்க டாப் ஆர்டர் சுனில் நரேனோட யார் ஓப்பன் பண்ண போகிறா? பின்னாலனா டீம் சைஃபர்ட்டா? தெரியாது. இல்லை அஜய் ரகானே ஓப்பன் பண்ணுவாரா? தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருக்குது. T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கீ பிளேயர்ஸான பத்திரனாக்கும் இன்ஜுரி, அப்புறம் ஹர்ஷித் ராணாக்கும் இன்ஜுரி. இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அவங்க ஆக்ஷனில் முஸ்தபிசர் ரஹ்மானை எடுத்து வச்சுருந்தாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் காரணமாக அவர் ஆட மாட்டார். அவருக்கு பதிலாக முசர்பானி ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க. கேகேஆர் ஆக்ஷன்லேயே அதிக தொகை கொடுத்து கேமரான் கிரீனே எடுத்தாங்க. ஆனால் அவர் இப்போது எங்கே ஆடுவார்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபினிஷிங்க்கு ரஷீர் இடத்துல ஒரு பிளேயர் வேணும். அவங்களுக்கு ஃபினிஷராக ரிங்கு மற்றும் ரமன்தீப் தான் இருக்காங்க. ரசல் எடுத்து யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா? அப்படி ரோமன் பவுல் ஆடினார்னா ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக யார் ஆட போகிறானோ தெரியல. ஒரு நவதீப் சைனி ஆட போகிறாரா, இல்லை உம்ரான் மாலிக் ஆட போகிறாரா? அப்புறம் பத்திரினாக்கு ஸ்ரீலங்கன் சைட்லேருந்து பத்திரினாக்கு எந்த ஒரு ஃபிட்னஸ் ரிப்போர்ட்டும் வரலை. அதே மாதிரி கேகேஆர் 11 இப்படி தான் இருக்கணும் எதிர்பார்க்கலாம். அப்புறம் கேகேஆரில் தேஜஸ் சிங்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவர் ஸ்மார்ட்டில் சூப்பராக ஆடியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை தொட்டு ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்.